நீங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது என் கண்ணை பாருங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வழிக்கு ஒரு விடை கிடைக்கும். நான் உன் கையை பிடிப்பது போல் உனக்கு உணர்வு தோன்றாம். நீ கஷ்டப்படுவதை பார்த்துவிட்டு நான் சும்மாக இருக்க மாட்டேன். நீ பணத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று தெரியும். நான் பிச்சை எடுத்தாவது உன்னை நான் காப்பாற்றுவேன். இந்த பெத்த தகப்பனுக்கு ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அவளை எப்படி கஷ்டப்படாமல் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டாவது உன்னை நான் காப்பாற்றுவேன். உன்னுடைய கர்மாவையும் உன்னுடைய பாவங்களையும் என் தோளில் சுமந்து உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன். உன்னில் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் எப்பொழுதும் வரக்கூடாது. நான் அதை எப்பொழுதும் விரும்பியதும் கிடையாது. உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். நிஜமாக தான் சொல்கிறேன். உன்னை எனக்கு மிக மிக பிடிக்கும். என் குழந்தையாக இருக்கும் பொழுது அழக்கூடாது. என் குழந்தைகள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கை என் மேல் இருக்கும் அல்லவா? என் மேல் நம்பிக்கை இருந்தால் உன் கண்ணீரை துடைத்து கொண்டு இந்த விடியலில் சந்தோஷமாக எழுந்து உன் வேலையை செய்ய துவங்கு. கஷ்டம் என்று பார்க்காதே. வேலை கஷ்டமாக இருக்கிறது என்று கலங்காதே. உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் ஒரு புது பாதையை வைத்திருக்கிறேன். அந்த பாதையில் உன் வாழ்க்கை துவங்கும். இப்பொழுது கஷ்டப்பட்டு விட்டோம் என்று கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையை பூ போன்ற பாதையில் நகரப்போகிறது. அப்பொழுது நீ கஷ்டப்படும் இந்த வேலையானது உன்னிடமிருந்து தானாகவே விலகி உனக்கு பிடித்த மாதிரி உனக்கு என்ன ஆசைப்பட்டாயோ அந்த வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். கவலை வேண்டாம். உனக்கான வேலை தயாராகிவிட்டது. நல்ல நேரமும் வந்துவிட்டது. பெற்றுக்கொள்ள நீதான் தயாராக இருக்க வேண்டும். கவலை வேண்டாம். வெளியே செல்லும் முன் என் தரிசனத்தை பெற்றுவிட்டு செல். நீ போகும் வேலை உனக்கு சாதகமாக முடியும். நான் என்றும் உன்னுடன் இருப்பேன். உனக்கு முன்னால் அங்கே நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் காத்திருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். கண்ணீரை துடைத்துவிட்டு சந்தோஷமாக எழுந்து உன் வேலையை செய். ஓம் சாய்ராம்.